சின்ன வயதில் என் அம்மா எனக்காக சாவக்கூட தயங்கியதில்லை. ஆனால் இங்கு இருக்கும் ஒரு வார்டன் சின்ன குழந்தைகள் ஓடி வந்து அம்மா என்று கூப்பிட்டால் கூட அவர் முகத்தில் எந்த பாசமும் தெரியாது. குழந்தைகள் அங்கு பசியால் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த வார்டன் ஒன்றும் செய்யவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் அனாதை குழந்தைகளாம். பாசம் கொடுத்தால் நம் மனம்தான் இழைக்கிறோம் என்று நினைத்து கொண்டார். ஆனால் ஒரு நாள் ஒரு சின்ன பெண் வாய் திறந்தாள். அந்த வார்டனின் முழு வாழ்க்கையும் தலைகீழாக மாறியது. சென்னை நகரிலே ஒரு ஓரத்தில் அமைந்திருந்தது ஒரு அரசு அனாதை இல்லம். அங்கு 4 வயது முதல் 16 வயது வரை உள்ள 25 பெண் குழந்தைகள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் வாழ்க்கை சாதாரணமாக இல்லை. ஒருபுறம் தாயில்லா தனிமை அவர்களை வாட்டியது. மறுபுறம் அங்கிருந்த வார்டன் வர்ஷாவின் கடுமையான நடத்தை அவர்களை மேலும் துன்புறுத்தியது. வர்ஷாவுக்கு 55 வயது. அவரை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் பாசமில்லா பஞ்சை போல என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகள் சிரித்தாலே கோபப்படுவார். அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்தால் நாடகம் போடாதே என்று சத்தம் போடுவார். இப்படிதான் நாட்கள் நகர்ந்தன. காலை மணி 6:30 மணிக்கெல்லாம் அனாதை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் தலையில் தண்ணீரை ஊற்றிவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தங்களை சுத்தம் செய்து விட்டு கிளம்புகிறார். அவர்களின் வாழ்க்கை சத்தமில்லா சிரிப்பும் கண்ணீருடன் கூடிய துக்கமாகவே நகர்கிறது. அந்த இல்லத்தில் அம்மா என்று அழைப்பது என்பது ஒரு அபூர்வமான விஷயம். ஒருவேளை யாராவது அம்மா என்று உச்சரித்தால் கூட வார்டன் காதுகளை மூடிக்கொண்டு கேட்காத போல் சென்று விடுவார். பூஜா என்ற ஒரு சின்ன பெண் அங்கு இருந்தாள். அவளுக்கு 7 வயது. எப்போதும் பின்னப்படாத கூந்தலுடன் பேசுவதற்கூட பயப்படும் அளவுக்கு மிகவும் பாவமாக இருப்பாள். அவளது கண்கள் மிகவும் அழகாக இருந்தாலும் அவள் வாழும் வாழ்க்கை மந்தமாகவே இருந்தது. யார் அவளது அம்மா அப்பா என்று அவளுக்கு தெரியாது. அம்மா என்று அழைக்கக்கூட வாய்ப்பு கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. வார்டனிடம் நெருங்கி பேசுவது என்பது அவளுக்கு சாத்தியமே கிடையாது. அன்றைய தினம் அந்த இல்லத்தில் இரவு உணவு வரவில்லை. குழந்தைகளை பசியோடு படுக்க வைக்க மனம் இல்லாமல் அவர்களுக்கு கஞ்சியை கொடுத்து தூங்கச் சொன்னார்கள். பூஜா மட்டும் தூங்க முடியாமல் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். மெதுவாக யாரும் கேட்காத குரலில் ஒரு வார்த்தை சொன்னாள். அம்மா, எனக்கு பசிக்குது. அந்த வார்த்தை வார்டனின் காதுகளில் விழவில்லை என்று மற்றவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது அவளின் காதுகளை எட்டாமல் இருக்கவில்லை. அவள் ஒரு நிமிடம் கண்களை மூடினாள். அந்த சின்னஞ்சிறு வாயிலிருந்து வந்த அம்மா என்ற ஒரு வார்த்தை போராட்டம் குணம் கொண்ட அந்த வார்டனின் மனதை சல்லடை போட்டு கிழித்துவிட்டது. அந்த ஒரு வார்த்தை வர்ஷா வார்டனின் மனதில் நீண்ட நாட்களாக பூட்டியிருந்த கதவுகளை திறந்துவிட்டது. அவள் கண்களை மூடியதும் அவளது கடந்த காலம் ஒரு திரைப்படம் போல் கண்முன்னே ஓடியது. சின்ன வயதிலே தாயை இழந்தாள் வர்ஷா. அவளுக்கு பாசம் காட்ட யாரும் இல்லை. அம்மா என்று ஒரு வார்த்தை கூப்பிடும் வாய்ப்பும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவளது வாழ்நாள் முழுவதும் ஒருவித வெறுமையும் கடுமையும் அழிந்து வந்தது. அதனால்தான் வாழ்க்கையில் தனக்கு கிடைக்காத அன்பை மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது என்று அவள் பிடிவாதமாக இருந்தாள். குறிப்பாக இந்த அனாதை இல்ல குழந்தைகளை பாசம் காட்டவே இல்லை. தன் வாழ்வில் கிடைக்காததை மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் ஆழ் மனதில் பதிந்தது. இந்த குழந்தைகளின் சிரிப்பையும் கண்ணீரையும் பாசமில்லாமல் கடந்து சென்றதற்கு இதுவே காரணம். அம்மா என்ற ஒற்றை வார்த்தை வர்ஷாவின் கண்களில் நீரை வரவழைத்தோடு மட்டுமல்லாமல் அவளின் உள்ளத்தை மாற்றத் தொடங்கியது. அந்த கணத்தில் அவளின் வாழ்க்கை
மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை வழக்கத்திற்கு மாறாக வார்டனின் வர்ஷாவின் கையில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சப்பாத்தியுடன் வந்தார். நேராக பூஜாவிடம் சென்று அவளின் கைகளில் அதை அன்புடன் கொடுத்தார். பசியில் வாடியிருந்த பூஜா அந்த சப்பாத்தியை பார்த்ததும் அவளின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அன்றுதான் பூஜா மனமிட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பை கண்ட வார்டனின் முகம் மெழுகு உருவி வழிவது போல் பாசத்தில் நிரம்பியது. இதுவரை அவள் கண்டிராத ஒரு மகிழ்ச்சியை அவளின் முகத்தில் படர்ந்திருந்தது. பூஜாவின் சிரிப்பு வர்ஷா வார்டனின் மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை விதைத்தது. அன்று முதல் அவள் முற்றிலும் வேறு ஒருவராக மாறத் தொடங்கினாள். முன்பெல்லாம் குழந்தைகளிடம் பேசவே தயங்கிய வர்ஷா இப்போது அவர்களுடன் இயல்பாக பேச ஆரம்பித்தாள். அவர்களின் வீட்டு பாடங்களை பார்க்க உதவினாள். இரவில் தூங்குவதற்கு முன்பு அனைவருக்கும் கதை சொல்லத் தொடங்கினாள். சின்னஞ்சிறு சாக்லேட்டுகளையும் பொம்மைகளும் வாங்கி வந்து அன்புடன் கொடுத்தாள். அனாதை இல்லத்தில் இதுவரையும் நடக்காத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பயத்திலும் பசியிலும் வாடிய குழந்தைகள் இப்பொழுது மகிழ்ச்சியுடன் வார்டனின் அருகில் அம்மா என்று ஓடிவர தொடங்கினர். இல்லம் முழுவதும் பாசமும் அன்பும் நிறைந்திருந்தது. ஒரு நாள் மாவட்ட ஆட்சியாளர் அனாதை இல்லத்திற்கு வருகை தந்தார். இல்லத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றங்களைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். குறிப்பாக வர்ஷா வார்டனின் நடவடிக்கைகளை கண்டு ஒரு நிமிடம் பேச முடியாமல் ஆகிவிட்டார். குழந்தைகள் கண்ணீர் விட்டால் கூட கடுமையாக நடந்து கொண்டார் என்று இப்போது யாராலும் நம்ப முடியாது. இப்போது இவர்தான் இந்த குழந்தைகளுக்கு அன்பான நிழலாக மாறிவிட்டார் என்று வியப்புடன் முணுமுணுத்தார் மாவட்ட ஆட்சியாளர். வர்ஷாவின் மனமாற்றம் இல்லத்தில் மட்டுமின்றி வெளியில் இருப்பவர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அனாதை இல்லத்தில் மாவட்ட ஆட்சியாளர் வருகை வர்ஷா வார்டன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அன்று முதல் அந்த இல்லம் அன்பும் அரவணைப்பும் நிறைந்த ஒரு குடும்பமாக மாறியது. ஒரு நாள் இல்லத்தில் நடந்த ஒரு சிறிய விழாவில் பூஜா பேச முன்வந்தாள். அவள் கண்களில் ஒரு புதிய பிரகாசம். என் வாழ்நாளில் நான் ஒரே ஒரு அம்மாவை தான் பார்த்திருக்கிறேன், அதுவும் இந்த வார்டன் அம்மாதான் என்று அவள் மெதுவாக சொல்ல வர்ஷா வார்டன் கண்களில் கண்ணீர் வந்தன. பூஜாவின் இந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரின் மனதையும் தொட்டன. வர்ஷா வார்டன் தான் தொலைந்த பாசத்தை இந்த குழந்தைகள் மூலம் மீண்டும் பெற்றெடுத்தார். இல்லத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் இப்போது வர்ஷாவை அம்மா என்று தான் அன்புடன் அழைக்கின்றன. இது போதுமானதா? ஒரு வார்டன் குழந்தை உறவாக இல்லாமல் உண்மையான பாசத்தையும் வெளிப்படையாக அமைத்தது. வர்ஷாவின் வாழ்க்கை பூஜாவின் ஒரு வார்த்தையால் மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தையின் சிரிப்பிலும் அன்பிலும் மீண்டும் குழந்தைகள் மூலம் மீண்டும் பெற்றார். இல்லத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் இப்போது வர்ஷாவை அம்மா என்று தான் அன்புடன் அழைக்கின்றனர். குழந்தைகள் உறவாக இல்லாமல் உண்மையான தாய்ப்பாசத்தின் வெளிப்படையாக அமைந்தது. வர்ஷாவின் வாழ்க்கை பூஜாவின் ஒரு வார்த்தையால் மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தையின் சிரிப்பிலும் அன்பிலும் மீண்டும் உயிர்ப்பித்தது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.